பிதா குரு தெய்வம். பேச பழக்கிய மாதாவிற்கும் பேச்சு பிழை நீக்கிய பிதாவிற்கும் பேச்சு நாகரீகம் கற்றுக் கொடுத்த குருவிற்கும் இந்த பேச்சு போட்டியில் பேச வாய்ப்பளித்த தெய்வத்திற்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து அவையோர் அனைவரையும் வணங்கி துரித உணவு துரித முடிவு என்ற தலைப்பிற்குள் நுழைகிறேன். தாருங்கள் தங்கள் கவனங்களை. நல்ல மணமணக்கும் நாவிற்கு ருசியளிக்கும், தின்ன தின்ன திகட்டாது, தீர்ந்து விட்டால் மனம் மறக்காது. வட்ட வட்ட ரொட்டிகள், விரும்பி உண்ணும் சுட்டிகள், பதப்படுத்தியே விற்றிடுவார், பதற்றமின்றி சாப்பிடுவார். வலிமை தரும் பாரம்பரிய உணவிருக்க நலிவு தரும் பர்கர் பீசா உண்டிடுவார். 10 வயது சிறுமி அவள் பருவமெய்த நேர்ந்திடுவாள். புன்னகை செய்யும் பூமகளோ புண்பட்டு போயிடுவாள். விந்தை செய்யும் சிறுவனவன் சிந்தனையில் சிதறலாவான். துள்ளியோடும் காளையவன் கவலையால் களைத்திடுவான். பதக்கம் பெறும் கண்ணியவள் பல நிலந்து மாந்தமாவாள். அதிலம் தரும் நம் முன்னோர்கள் தந்த நல் உணவிற்க துன்பம் தரும் துரித உணவதற்கு. நன்றி மறந்தே நாம் வாழ்வதற்கு. வேண்டாம் துரித உணவு, வேண்டாம் துரித முடிவு என்ற எச்சரிக்கை வரிகளோடு என் உரையை தொடங்குகின்றேன். மனிதனின் அடிப்படை தேவைகள் உணவு, உடை, இருப்பிடம். இவை மூன்றில் முதலிடம் உணவிற்கே. ஆம், சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும். பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் என்று முழு முதல் கடவுளுக்கே உணவளித்தவர்கள் நாம். அறுசுவை உணவும் நம் உடலுக்கு அவசியம் என்பது எல்லோருக்கும் தெரியும். ஆனால் உலகம் ஓடுகிற ஓட்டத்தில் உணவும் துரிதமாகிவிட்டது. நம் முன்னோர்கள் நமக்கென்று ஒரு சிறந்த உணவு பழக்க வழக்கத்தையும் வாழ்க்கை முறையையும் சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். ஆனால் இன்று நாமோ வெளிநாட்டு கலாச்சார மோகத்திற்கு அடிமையாகி நமது கலாச்சாரத்தை மறந்து துரித உணவு கலாச்சாரத்திற்கு அடிமையாகி நோயாளிகளாக மாறுவதுடன் நமது சமுதாயத்தையும் சீரழிக்கின்றோம். மனிதர்கள் உண்ணும் ஜாம், ஜெல்லி, சீஸ், ஊறுகாய் போன்ற துரித உணவுகளில் பென்சோட் என்ற நச்சு சேர்க்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட விற்கப்படும் இறைச்சிகளில் நைட்ரேட் சேர்க்கப்படுகிறது. வெள்ளை நிறம் பெற சல்ஃபேட், சிவப்பு, மஞ்சள், பின் நிறம் பெற அலுமினியம் குரோமைட் சேர்க்கப்படுகிறது. ரொட்டி, பன், கேக் போன்றவற்றில் சோடியம் பென்சோட் சேர்க்கப்படுகிறது. சோடியம் பைகார்போனேட் என்ற சமையல் சோடா சேர்க்கப்படாத பொருட்களே இல்லை. துரித உணவுகள் நாவிற்கு சுவையாகவும் வீடுகளுக்கே தேடிக்கொண்டு வந்து தரப்படுகின்றன. தொலைபேசி அழைப்புகள் அல்லது அலைபேசி செயலிகள் மூலம் வீட்டிலிருந்தே துரித உணவுகளை பெற்றுக்கொள்ளும் அளவிற்கு நாம் வளர்ந்து விட்டோம். சிறப்பாக நாம் நோய்களை வீட்டிற்கு அழைக்கின்றோம் என்பதே உண்மை. துரித உணவுகளில் அதிக உப்பு, அதிக கொழுப்பு, அதிக சீனி மற்றும் உடலுக்கு தகாத வாசனையூட்டிகள், சுவையூட்டிகள், நிற ஊட்டிகள் பயன்படுத்துவதாலும் ஊட்டச்சத்துக்கள் குறைவாக காணப்படுவதாலும் இவற்றை வாங்கி உண்பவர்கள் அதிக நோயாளிகளாக மாறுகின்றார்கள். துரித உணவுகளால் உடல் பருமன், கொலஸ்ட்ரால் எனப்படும் இரத்த அழுத்த நோய், புற்றுநோய்கள், நீரிழிவு, இதயம் சார்ந்த நோய்கள் ஏற்பட்டு மனிதனை துரிதமாக உயிரிழக்க செய்கிறது. இது ஏனென்று காரணம் தெரியாமல் இரைப்பை, குடல், கல்லீரல், கணையம் என உடலில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளாக அறுவை சிகிச்சை மூலம் வெட்டி எறிவது என்று பெருகிவிட்டது. உணவே மருந்தென்று வாழ்ந்தவர்கள் நம் முன்னோர்கள். ஆனால் இன்று நாமோ மருந்தே உணவென்று வாழும் நிலை வந்துவிட்டது. கல்யாண சமையல் சாதம், காய்கறிகளும் பிரமாதம் என்றெனி பாட முடியாது. ஏனென்றால் காய்கறிகளையும் கீரைகளையும் சமைக்கவே தெரியாத ஒரு தலைமுறை இப்பொழுது உருவாகி கொண்டிருக்கின்றது. தமிழரின் நூடல்ஸான இடியாப்பம் மறந்து போய்விட்டது நமக்கு. ஒன்றோடு ஒன்று ஒட்டாத நம்ம நாகரீக நூடுல்ஸ்களாக, பொட்டலங்களாக, பேருந்து கூட நுழையாத ஊருக்குள் நுழைந்து வந்து நம் இளம் பிஞ்சுகளின் வயத்தை புண்ணாக்குகின்றது. உள்ளம் பெருங்கோயில், ஊனுடம்பாளையம், வள்ளல் பிரானுக்கு வாய் கோபுரவாசல், தெள்ளத் தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம், கள்ள புலனைந்தும் காணா மணிவிளக்கே என்றாரே திருமூலரெனில் நம் உடம்பு கோயிலாவது எப்போது? நுண் கிருமிகளின் தாக்குதல் ஒரு பக்கம், உலகையே ஆட்டி படைக்கும் இணையதள வணிகம் மூலம் தாம் விரும்பியதை மட்டுமே இங்கு வாழும் மக்கள் சாப்பிட வேண்டும் என்று நினைக்கும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் ஒரு பக்கம், கம்பஞ்சோறும் கூடும் பட்டி காட்டு வழக்கம் என்று தூக்கி எறியும் நாகரீக கோமாளிகள் மறுபக்கம். என்ன செய்ய போகிறீர்கள் என் அருமை உடன்பிறப்புகளே? இறுதியாக ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். மாற்றம் தேவை. கொஞ்சம் கூட யோசிக்காமல் துரித உணவுகளை நம் எண்ணத்திலிருந்து அழிக்க வேண்டும். ஒவ்வொருவரும் துரித உணவுகளை
தீங்குகளின் பாதிப்புகளை பிறருக்கு எடுத்து கூறி சமுதாயத்திற்கு நல்ல சேவையாக இருக்கும். தவறான உணவுகளுக்கு எதிராக பிரச்சாரம் மேற்கொண்டு சமூக சேவை செய்வோம் என்று உறுதியளிப்போம். Aim the star and shoot the tree. நட்சத்திரத்திற்கு குறிவை, நீ மரத்தை சுட்டாலும் பரவாயில்லை என்பார்கள். குறிவைப்பதே முக்கியம். நான் நட்சத்திரத்திற்கு குறிவைத்தேன். நான் சுட்டது மரமா அல்ல நட்சத்திரமா என்பது நடுவர் அவர்களுக்கே தெரியும். நட்சத்திரத்தை சுட முயற்சி செய்வேன், இல்லையெனில் பயிற்சி செய்வேன். காலமோ சுருக்கம், கருத்தோ பெருக்கம். இனியும் நாள் பேசினால் ஏற்படும் சுணக்கம். பேசி முடிக்கிறேன். வணக்கம்.